தாவேகா கட்சி தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் சமீபத்துல தமிழகத்துல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று முதலமைச்சராக சமீபத்துல தான் பதவியேற்றார். இவருக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்துல பல முடிவுகளை எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மாதங்கள்ல தமிழகமே வேற மாதிரி மாறிவிடும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் ஆகா ஓஹோன்னு புதிய முதலமைச்சர் அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேச சஞ்சய் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜேச சஞ்சய் அவர்கள் லைகாவுடைய ப்ரொடக்ஷன் தயாரிப்புல சிக்மா அப்படின்ற தன்னுடைய முதல் படத்துடைய படப்பிடிப்பை சமீபத்துல தான் முடிச்சாரு. படத்துடைய படப்பிடிப்பு நிறைவேற்றதை அடுத்து படக்குழு கேக் வெட்டி இதனை செலிப்ரேட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டாங்க. இதனை அடுத்து தற்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த படம் திரைக்கு வர இருக்காம். அதற்கான ப்ரொமோஷனையுமே இன்னும் ஒரு வாரங்கள்ல ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களா. இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இரண்டாவது படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜேசன் சஞ்சய் அவர்கள் மீண்டுமே லைகாவுடன் தான் இரண்டாவது படத்தையுமே பண்றாரா. ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய முதல் படம் லைகாவிடம் போக மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்ம ஏகே அவர்கள் தான். இதனை ஜேசன் அவர்களே ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அஜித் சாருடைய மேனேஜரை வச்சு தான் ஜேசன் அவர்கள் இந்த மூவை எடுத்திருக்காரு. மேலும் ஏகே அவர்களுமே பல உதவிகளை பண்ணியிருக்காராம். இரண்டாவது படத்திற்குமே ஏகே அவர்கள் ஜேசன் சஞ்சய் அவர்களை லைகாவிடம் பரிந்துரையுமே பண்ணியிருக்காரா. இந்த தகவல் சோசியல் மீடியாக்கள் வழியாக்கி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அப்பாவுடன் டச்ல இல்ல அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.